சரி, உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே இது சம்பந்தமான இந்த கேள்வியை வந்து விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இருந்தாலும் இந்த கேள்வியோருக்கு அவங்களுக்கு வந்து மேலோட்டமாக இன்னொரு விளங்கப்படுத்தி போட்டு நாங்கள் இதுக்குரிய ஆன்சருக்கு நேரடியாக போகிறேன். அந்த வகையில் இது வந்து நோட்டீஸில் வந்து பார்ட் பண்ணலே 6வது கேள்வியாக நோட்டீஸ் ஒன்று வரும். அந்த நோட்டீஸில் வந்து இப்போ இன்வைட் நோட்டீஸ் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த கேள்வியை பாருங்க. இமேஜின் தட் யூ ஆர் செக்ரட்டரி ஆஃப் யுவர் ஸ்கூல் கல்ச்சரல் கிளப். யூ ஹேவ் ஆர்கனைஸ்ட் டு செலிப்ரேட்டிங் டீச்சர்ஸ் டே இன் யுவர் ஸ்கூல். Write an invite notice to put up your school notice board for informing about it to all the students and teachers. Use about 40 to 50 words, including when and where, celebrate it, and invite it. அப்போ இது இந்த தமிழ் என்னண்டா, உங்களை வந்து கற்பனை செய்து கொள்ளட்டாம். நீங்கள் வந்து கலாச்சார பிரிவினுடைய உங்களோட பாடசாலையினுடைய கலாச்சார பிரிவினுடைய கலாச்சார பிரிவினுடைய செயலாளராக இருக்கிறீர்கள். நீங்கள் வந்து என்ன செய்ய போறீர்கள், நீங்கள் வந்து ஒரு ஆசிரியர் தினத்தை கொண்டாடுறதுக்காக வந்து ஒரு ஒழுங்குபடுத்தல் திட்டமிடல் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பாடசாலையில். அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணி தெரியப்படுத்தி உங்களுடைய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு இன்வைட்டிங் நோட்டீஸ் கொண்டு வந்து எழுத சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பயன்படுத்த வேண்டிய வேர்ட்ஸ்களின் சொற்களின் எண்ணிக்கை 40 வேர்ட்ஸ். அதுல இன்க்ளூடிங் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எப்பொழுது எங்கே அது கொண்டாடப்படும் ஆரை வந்து இன்வைட் பண்ணணும், ஆரை வந்து அழைப்பிதழ் கொடுத்து அதில் வந்து உள்ளுக்கு எடுக்கணும்னா அந்த நோட்டீஸில் வந்து மென்ஷன் பண்ணி எழுதணும். ஆகவே இந்த வகையில் நீங்கள் வந்து முதலாவது இதில் பார்க்க வேண்டியது இன்க்ளூடிங். இந்த நோட்டீஸின் கேள்வியை வாசிச்சு போட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் பார்க்க போறீங்க. அதுக்குள்ள என்னென்ன விஷயத்தை இன்க்ளூட் பண்ண வேணும், உங்கள் உள்ளடக்கி எழுதணும். இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் நோட்டீஸ் எழுதலாம், கண்டபடி எழுதலாம். அப்போ பெண்ணண்டா எப்பொழுது, வேயாண்டா எங்கே, அதை வந்து இன்வைட்டிஸ் யாரை உள்வாங்கணும், யாரை வந்து அது கலெக்டணும்னு சொல்லி எழுதணும் நோட்டீஸ். அப்போ இந்த கேள்வி வந்து இதுதான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா, அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து நோட்டீஸ் என்ற ஒரு ஹெடிங் வந்து கட்டாயம் போடணும். ஏன்னா இது நோட்டீஸ் சம்பந்தமாக வந்தா நோட்டீஸ் என்றும், அடுத்த வந்து அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் என்றும், அனௌன்ஸ்மெண்ட் சம்பந்தம் வந்தா அனௌன்ஸ்மெண்ட் என்றும், அடுத்த வந்து நோட் என்று வந்தா நோட் சம்பந்தமா வந்தா நோட் என்றும் நீங்க வந்து கட்டாயம் மெயின் ஹெடிங் வந்து கொடுக்கும். அடுத்த சப் ஹெடிங் வந்து கீழே உள்ள ஹெடிங் வந்து நீங்க கொடுக்காம விடலாம். இதுல வந்து நாங்க வந்து செலிப்ரேட்டிங் டீச்சர்ஸ் டே, இதுதான் இதுக்குரிய வந்து ஹெடிங். ஏன்னா ஆசிரியர் தினத்தை கொண்டாடுறது, செலிப்ரேட்டிங் டீச்சர்ஸ் டே. இதுதான் இது இந்த அடுத்த ஹெடிங். இந்த ஹெடிங் நீங்க போடாம விடலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா நோட்டீஸ் என்ற ஹெடிங் வந்து கட்டாயம் போடணும். அடுத்த இதுக்கு பிறகு வந்து நீங்க வந்து எதை முன்னுக்கு எழுதணும்ன்றதை வந்து உள்வாங்கணும். அப்ப அவன் சொல்லுவான் வந்து ஒரு கிளப் சம்பந்தமாகவோ, இல்ல வந்து ஒரு ஆர்கனைசேஷன் சம்பந்தமாகவோ, இல்ல வந்து ஒரு யூனிட் சம்பந்தமாகவோ, இல்ல வந்து ஒரு அசோசியேஷன் சம்பந்தமாகவோ கட்டாயம் சொல்லியே ஆவான். அப்ப அதுல என்ன பிரிவுன்னு சொல்லுவான். இதுல வந்து கல்ச்சரல் கிளப் வந்து தந்திருக்கிறான். அப்ப இதை வந்து நீங்க முதலாவதாக எடுங்க. அப்ப கல்ச்சரல் கிளப் முதலாவதா முன்னுக்கு எடுக்க போறீங்கன்னா அதுல வந்து கல்ச்சரல் கிளப் மென்ஷன் பண்ணுவோம். கல்ச்சரல் கிளப் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்து என்ன செய்யும், விளங்கும். கல்ச்சரல் கிளப் சரிதானே. அடுத்த கல்ச்சரல் கிளப் அடுத்த வந்து அந்த கலாச்சார பிரிவு எதனுடைய கலாச்சார பிரிவுன்றதை பார்க்கும். இங்க தந்திருக்கிறாங்க ஆஃப் யுவர் ஸ்கூல். அப்ப ஆஃப் யுவர் ஸ்கூல்னா உங்களுடைய பாடசாலையினுடைய கலாச்சார பிரிவு. அப்ப கல்ச்சரல் கிளப் ஆஃப். அடுத்த வந்து என்ன, யுவர் ஸ்கூல்னா உங்களுடைய பாடசாலையினுடைய கலாச்சார பிரிவு. அப்ப நீங்க வந்து கல்ச்சரல் கிளப் ஆஃப். அடுத்து என்ன கொடுக்க போறீங்கன்னா உங்களுடைய ஸ்கூலின் பேரை கொடுக்க போறீங்க. இப்ப நான் கொடுக்க போறேன் KN கரக்காய்த்தீவு மாவி. அடுத்தது நீங்க என்ன, யூ ஹேவ் ஆர்கனைஸ்ட் வந்த இடத்துல வந்து இந்த கரக்காத்தீவு மாவின்றது ஒன்று தானே. அப்ப அதுக்கு கேஷ் போடுங்க, அதையே நீங்க போடுங்க. ஏன் கஷ்டப்படுவான், அதையே நீங்க போடுங்க கேஷ். இந்த ஆளு ஆர்கனைஸ்ட்ன்றத போடுங்க. ஆர்கனைஸ்ட் என்னத்தை ஆர்கனைஸ்ட் பண்ணுது, என்னத்தை ஒழுங்குபடுத்துது, செலிப்ரேட்டிங் டீச்சர்ஸ் டே. ஆர்கனைஸ்ட் செலிப்ரேட்டிங் டீச்சர்ஸ் டே. ஆர்கனைஸ்ட் டு செலிப்ரேட்டிங் என்னத்தை செலிப்ரேட்டிங் பண்ணது, டீச்சர்ஸ் டே. சரிதானே, டீச்சர்ஸ் டே என்னத்தை கொண்டாட போறது, டீச்சர்ஸ் டே. ஆசிரியர் தினத்தை வந்து
கொண்டாட போயினோம் டீச்சர்ஸ் டே. இனி இட் வில் பி ஹெல்ட் என்றும் போடலாம், இது இடம்பெறும் என்றும் போடலாம். அல்லது வந்து த டீச்சர்ஸ் டே, த டீச்சர்ஸ் டே வில் பி ஹெல்ட், வில் பி ஹெல்ட் என்ற இடம்பெறும், வில் பி ஹெல்ட் இடம்பெறும். அப்பொழுது வில் பி ஹெல்ட் இடம்பெறும், த டீச்சர்ஸ் டே வில் பி ஹெல்ட் இடம்பெறும். ஒன்னண்டு போட்டால் ஆண்டு மாதம் தேதி கொடுக்க போகிறோம். சரிதானே? ஆண்டு மாதம் தேதி கொடுக்க போகிறோம். இல்லையா சும்மார் தேதியை நான் கொடுக்குறேன். 10 November of 2024 in our school main goal, in our school main goal, எங்களுடைய பாடசாலையினுடைய பிரதான மண்டபத்தில் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு நடைபெறும் கண்டு கொடுத்தாச்சு. நீ நேரம் கொடுக்கணும், எத்தனை மணிக்கு இடம்பெறும் கொடுக்கணும். at 10:30 AM, 10:30 AM கண்டு கொடுத்தாச்சு. at 10:30 AM. அப்ப வென்னு கொடுத்தாச்சு, வெயாண்டு கொடுத்தாச்சு. அடுத்த என்ன கொடுக்க போறோம்டா, இந்த இன்வைட்டீஸை வந்து கொடுக்க போறோம். அதைத்தான் நாங்கள் கடைசியா போட்டு நாங்கள் இன்வைட் பண்ண போறோம். அப்ப த டீச்சர்ஸ் டே வில் பி ஹெல்ட் ஆன் 10th November of 2024 in our school main goal at 10:30 AM. சரிதானே? இனி என்ன செய்ய போறோம்? all the students teachers and parents are highly invited to participate it. அப்ப இதெல்லாம் நீங்க கட்டாயம் கொடுத்தே ஆகணும். அப்ப all the students, எல்லா மாணவர்களும், டீச்சர்ஸ் ஆசிரியர்களும், அண்ட் பேரண்ட்ஸ் ஆர் கைண்ட்லி இன்வைட்டட் டு பார்ட்டிசிபேட். எல்லா ஆசிரியர்களும் எல்லா மாணவர்களையும் பெற்றோர்களையும் அன்போடு இதற்கு பங்கு பெற்றதுக்கு வந்து நாங்கள் அழைக்கின்றோம். பார்ட்டிசிபேட் இட் இதை வந்து நீங்க கொடுக்குறீங்க. கொடுத்து போட்டு நீங்க இப்படியே விடக்கூடாது. அடுத்தது வந்து கொடுக்கணும் வந்து இந்த நோட்டீஸ் வந்து எழுதப்பட்ட காலப்பகுதி எப்போ என்று கொடுக்கணும். அப்ப 10ஆம் தேதி நவம்பர் மாதம் வந்து இது நடக்கும் என்று சொல்லி போட்டிருக்கிறோம். ஆகவே வந்து அதுக்கு முதல் தான் இந்த நோட்டீஸ் எழுதப்பட்டிருக்கும். அப்ப 5ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு இது எழுதப்பட்டிருக்கும் ஒரு டேட்டை போடுவோம். அடுத்த கொடுக்கணும் வந்து உங்களுடைய சைனை வைக்கணும். நீங்க ஏன்னா செக்ரட்டரின்ற வந்து சைன் கட்டாயம் வேணும். இதுல எந்த சைனை வைக்கணும், நீங்க உங்களோட சைனை வச்சுட்டு அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னா, எந்த கிளப்பால வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. அப்ப the cultural club, the secretary of எது கல்ச்சரல் கிளப் எந்த பிரிவு? the secretary of கல்ச்சரல் கிளப் கண்டு போட்டு அடுத்த வந்து உங்களுடைய ஸ்கூலுடைய பேரை கட்டாயம் இட ஓடும். KN கற்காத்தியும். அப்ப இந்தளவுதான் விஷயம். ஆகவே இங்க வந்து டேட் போடுறீங்க, கீழே எழுதப்படுற டேட் இங்க வந்து அதால யாரால எழுதப்படுறதுன்றதுதான் அது. அப்ப செக்ரட்டரி ஆஃப் கல்ச்சரல் கிளப், அதாவது வந்து கலாச்சார பிரிவினுடைய செயலாளரால் எழுதப்படுது. எந்த இடம்? கற்காத்தி மகாவித்தியாலயத்தினுடைய கலாச்சார பிரிவினுடைய செயலாளர் கீர்த்தி என்பவரால் வந்து இது எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த கல்ச்சரல் பிரிவினுடைய செயலாளர் கீர்த்தி. அப்ப அந்த கல்ச்சரல் கிளப் ஆஃப் KN கர்காத்தி மாவி கேஸ் ஆர்கனைஸ் டு செலிப்ரேட்டிங் டீச்சர்ஸ் டே த டீச்சர்ஸ் டே வில் பி ஹெட் பை இன் அவர் ஸ்கூல் அண்டு மெட் பண்ணலாம். டீச்சர்ஸ் டே இன் அவர் ஸ்கூல் அண்டும் போடலாம். த டீச்சர்ஸ் டே வில் பி ஹெல்ட் அல்ல வந்து இட் வில் பி ஹெல்ட்னு போடலாம். இட்
will be held ன்னு போலாம். The Teachers Day will be held அல்லது it will be held on 10th November of 2024 in our school main goal at 10:30 am. காலமே 10:30 காலமே 10:30 மணி அளவில் எங்களுடைய பாடசாலையினுடைய பிரதான மண்டபம் மெயின் கோல்ன்றது பிரதான மண்டபத்தில் 10ஆம் தேதி நவம்பர் மாதம், அதாவது வந்து நவம்பர் மாதம் 11ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு இந்த நிகழ்வு வந்து என்ன செய்ய போகுது, நடைபெற போகுது. அங்கே எங்களுடைய பாடசாலையில நடைபெற போகுது. இது வந்து யாரால ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற கர்காத்தி மகா வித்தியாலயனுடைய கலாச்சார பிரிவினால ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆசிரியர் தினம் 10ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு பாடசாலையினுடைய பிரதான மண்டபத்தில் 10:30 AM இந்த நிகழ்வு வந்து நடைபெறும். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா மாணவர்களையும், டீச்சர்ஸையும், ஆசிரியர்களையும் அண்ட் பேரண்ட்ஸ் பெற்றோர்களையும் ஹைன்லி இன்வைட்டட் டு பார்ட்டிசிபேட் இட், அன்போடு உங்களை பங்கு பெற்றுவதற்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு அன்போடு உங்களை பங்கு பெற்றுவதற்கு அழைக்கின்றோம் என்று எழுதி போட்டு இந்த நோட்டீஸ் எழுதப்பட்ட திகதி கீழே போடணும் கட்டாயம். அது கங்கால வந்து யாரால எழுதப்பட்டது, அந்த கிளப்பினுடைய அந்த செயலாளரை மென்ஷன் பண்ணி செக்ரட்டரி என்று கட்டாயம் கொடுக்கணும் செயலாளர். அடுத்து வந்து KN கரக்காத்தியும் மாவி உங்களுடைய பாடசாலை என்ன படிக்கிறீங்களோ அந்த பாடசாலையினுடைய பேரை போடணும். அப்போ கட்டாயம் மறக்கக்கூடாது. நோட்டீஸ்ன்றது கெடிங் போடணும். மற்ற வந்து அதில் வந்து நீங்க அந்த என்ன கிளப் என்ன பிரிவு அதுகள் போடுவானோ அதை தூக்கி முன்னுக்கு போட்டுட்டு ஸ்கூலை பற்றி சந்தா ஸ்கூலோட பேரை போட்டுட்டு அங்கால வந்து அவன் தாரவாசி வேர்ட்ஸே பாவிச்சு போட்டு The Teachers Day will be held அதில் வந்து it will be held வந்து நீங்கள் எழுதுங்க. நீங்கள் வந்து அங்கே சுதப்பாம பயப்படாம நார்மலாக எழுதி போட்டு வாங்க. 5 மார்க்ஸ் இந்த டெஸ்ட் 6க்குரியது மார்க்ஸ் வந்து 5, அந்த 5 மார்க்ஸையும் வந்து நீங்கள் எடுத்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் ஒரு 2-3 நோட்டீஸ் இன்வைட் நோட்டீஸ் நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்த நோட்டீஸுகளை பார்த்துக்கொண்டு அப்படியே போவோம். நன்றி, வணக்கம்.